வணக்கம். உலக பொருளாதாரம், பெரிய கார்ப்பரேட் முதலீடுகள், நம்ம ஊர் அரசியல் இதெல்லாம் எப்படி உங்க அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு இந்த விளக்க தொகுப்புல இத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா, ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். பல சிக்கலான தரவுகளை திரட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இத நாங்க உருவாக்கியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல உங்க பாக்கெட்ல இருக்கிற பணப்பிரச்சனையில ஆரம்பிச்சு பெரிய பெரிய அரசாங்க முதலீடுகள், சர்வதேச பொருளாதாரம், அப்புறம் நம்ம உள்ளூர் அரசியல், புது டிஜிட்டல் வருமான வாய்ப்புகள் இதையெல்லாம் பார்த்துட்டு கடைசியா இந்தியா உண்மையிலேயே பின்னோக்கி போகுதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்க போறோம். ரெடியா? சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பொருளாதாரம் மற்றும் சாமானியனின் சுமை, அதாவது நம்ம அன்றாட பொருளாதார போராட்டத்தை புரிந்து கொள்வது. நான் தினமும் வேலைக்கு கஷ்டப்பட்டு போறேன். ஆனா ஏன் என் தலைவிதி மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்குது? ஏன் நான் இப்படி தனிமையில உழைச்சுக்கிட்டே இருக்கணும்? இந்த கேள்வி கண்டிப்பா உங்களை பலருக்கும் தோணியிருக்கும், இல்லையா? நம்ம ஆதார கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆழமான கேள்வி நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்துற மாதிரி இருக்கிற விரக்திய ரொம்ப அழகா காட்டுது. இதுக்கு காரணம் பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத திருடன் தாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வருமானம் வருஷத்துக்கு வெறும் 5-10% தான் ஏறுது. ஆனா இன்னொரு பக்கம் மருத்துவ செலவு, வீட்டு வாடகை, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்னு அத்தியாவசிய செலவுகள் எல்லாம் 12-15% வரைக்கும் எகிரிடுது. நாம ஒரே இடத்துல நிக்கிறதுக்கே ட்ரெட்மில்ல மூச்சு வாங்க ஓடுற மாதிரி ஃபீல் பண்றதுக்கு இதுதாங்க முக்கிய காரணம். எங்கோ நடக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம பாக்கெட்டை காலி பண்ணுதுன்னு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இதை பார்க்கலாம். உலகச் சந்தையில கச்சா எண்ணெய் விலை லேசா உயர்ந்தா போதும், உடனே உள்ளூர்ல லாரி வாடகை, சரக்கு போக்குவரத்து கட்டணம் எல்லாம் கூடிடும். நம்ம ஊர்ல முக்காவாசி பொருட்கள் லாரியில தானே வருது. அதனால காய்கறியிலிருந்து மளிகை சாமான் வரைக்கும் எல்லா ரேட்டும் தாறுமாறா ஏறிடும். கடைசியா என்னாவது? உங்க கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு, அதாவது பர்ச்சேசிங் பவர் அப்படியே சரிஞ்சிடுது. உங்க சேமிப்பும் இப்படிதான் காணாம போகுது. அடுத்து இரண்டாவது பகுதி, கார்ப்பரேட் மற்றும் அரசு முதலீடுகள். பெரிய நிறுவனங்களோட செல்வம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு இதுல பார்க்கலாம். ஒரு நிமிஷம், 4500 கோடி ரூபாய் எவ்ளோ பெரிய தொகை இல்லையா? இவ்ளோ பெரிய தொகையை தான் கடன்ல தவிச்சுக்கிட்டு இருக்கிற வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துல ஆதித்யா பிர்லா குரூப் முதலீடு செய்றாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? 5G சேவையை விரிவுபடுத்துறதுக்கும் டெலிகாம் துறையில ஜியோ, ஏர்டெல் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தாம தடுக்கிறதுக்கும் தான். இது அரசாங்கத்தோட விருப்பமும் கூட. அதைவிட ஒரு பிரம்மாண்டமான நம்பர் ஒன்னு இருக்கு. 1,00,000 கோடி ரூபாய். இந்திய ரயில்வே நிதி நிறுவனத்துல அரசாங்கம் செய்ய போற மெகா முதலீடு இது. புல்லட் ரயில்கள், வந்தே பாரத் பெட்டிகள், புது ரயில் பாதைகள்னு நம்ம உள்கட்டமைப்பை மாத்துறதுக்காக இந்த மாபெரும் நிதி பயன்படுத்தப்பட இருக்கு. ஒரு பக்கம் உள்கட்டமைப்புக்கும் டெக்னாலஜிக்கும் லட்சக்கணக்கான கோடிகளை கொட்டினாலும், இன்னொரு பக்கம் அரசாங்கம் ரொம்ப உஷாரா தான் இருக்காங்க. குறிப்பா வெளிநாடுகள்ல இருந்து டாலர் கொடுத்து வெள்ளி இறக்குமதி செய்யறத கடுமையா கட்டுப்படுத்துறாங்க. ஏன்? நம்மளோட அந்நிய செலவாணி கையிருப்பை தக்க வைக்கவும், இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிடாம பாதுகாக்கவும் தான் இந்த அதிரடி ஆக்ஷன் எடுக்கப்படுது. மூன்றாவது பகுதிக்கு வருவோம். உலகளாவிய பொருளாதார தாக்கங்கள். வெளிநாட்டு கொள்கைகள் எப்படி நம்ம உள்ளூர் நிலவரங்களை பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். மே 16, 2026 அன்னிக்கு இலங்கை அரசாங்கம் திடீர்னு வாகன இறக்குமதிக்கு 50% கூடுதல் வரிய விதிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில நடந்த மோதலால கச்சா எண்ணெய் விலை பயங்கரமா ஏறிடுச்சு. இதனால இலங்கையோட இறக்குமதி செலவு அதிகமாகி அவங்க ரூபாயோட மதிப்பு ஒரு டாலருக்கு 322ன்னு அதலபாதாளத்துக்கு போயிடுச்சு. அந்த அந்நிய செலாவணியை காப்பாத்தத்தான் இப்படி ஒரு கடுமையான வரிய போட்டாங்க. உலக அரசியல் எப்படி உள்ளூர் வரிய முடிவு பண்ணுது பாத்தீங்களா? இப்போ ஒரு விஷயத்தோட 2 பக்கங்களையும் கொஞ்சம் நடுநிலையா அலசுவோம். ஒரு பக்கம் பிரதமர் மோடிக்கு ஸ்வீடன் நாட்டோட மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் கிடைச்சிருக்கு. இது இந்தியாவின் ராஜதந்திர வலிமையை காட்டுற 31வது சர்வதேச விருது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமோ பணவீக்கமோ மக்களை வாட்டி வதைக்கும் போது இந்த வெளிநாட்டு விருதுகளால சாதாரண மக்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற விமர்சனங்களும் எழத்தான் செய்யுது. இந்த 2 வெவ்வேறு பார்வைகளையும் தான் நம்ம ஆதார கட்டுரை ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. சரி, இப்போ 4வது பகுதி, அரசியல் மற்றும் புதிய வருமான வாய்ப்புகள். நம்ம மாநில சட்டங்கள் அப்புறம் டிஜிட்டல் தொழில்களை பத்தி பார்க்கலாம். சமீபத்துல தமிழக அரசியல்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற சட்ட அடிப்படை என்னன்னு பாப்போம். புதுசா வரப்போற தவிக அமைச்சரவையில கட்சி தாவிய எம்எல்ஏகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா கோர்ட்டுக்கு போவேன்னு டிடிவி தினகரன் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இதுக்கு வலு சேர்க்கிறது நம்ம அரசியல் அமைப்போட 10வது அட்டவணை, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம்.
ஒருத்தர் முறையா ராஜினாமா செய்யாம வேறொரு கட்சிக்கு ஆதரவு அளிப்பதை தடுக்கிற ஒரு முக்கியமான ஜனநாயக கவசம் இது. அரசியலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வருமானத்தை எப்படி பெருக்கிறது, குறிப்பா டிஜிட்டல் வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டெய்லி ஆஃபீஸ் போற டென்ஷன்ல இருந்து தப்பிக்க பாசிவ் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூடியூப் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஆனா அதுல காசை பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய டாஸ்க் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு தெரியுமா? சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் ஹவர்ஸ்னு நிறைய டார்கெட் இருக்கு. அதனால பாசிவ் இன்கம்னு சொன்னாலும் ஆரம்பத்துல உங்களோட நேரத்தையும் உழைப்பையும் பயங்கரமா முதலீடு செஞ்சா மட்டும்தான் இது சாத்தியம். அதே மாதிரி கூகுளோட நோட்புக் எல்எல் மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி வீடியோக்கள் உருவாக்கி சம்பாதிக்கலாம்னு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் யூடியூப் ஒரு முக்கியமான கண்டிஷன் போடுறாங்க. ஏஐ அப்படிங்கிறது வெறும் ஒரு டூல் தான். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம உங்க சொந்த கற்பனையும் உங்களோட தனித்துவமான கிரியேட்டிவிட்டியும் அந்த வீடியோல சேர்த்தா மட்டும்தான் யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்க முடியும். சும்மா ரோபோட் மாதிரி பண்ணா வேலைக்காகாது. இப்போ நம்ம விளக்க தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5. இந்தியா உண்மையிலேயே பின்னோக்கி செல்கிறதா? இந்த கேள்விக்கான விடையை தேடுவோம். இந்தியா பின்னோக்கி போகுதா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதில் இருக்கு. இந்தியா முழுமையா ஒன்றும் பின்னோக்கி போகலங்க. ஒரு பக்கம் ஏஐ தொழில்நுட்பம், பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னு நம்ம நாடு ஜெட் வேகத்துல முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்கிறது, எந்த உத்தரவாதமும் இல்லாத கிக் எக்கானமி வேலைகள், அப்புறம் வெறும் மார்க்குக்காக மட்டுமே மனப்பாடம் செய்யற நம்ம கல்வி முறை, இதெல்லாம் நாட்டை பின்னோக்கி இழுக்குது. இந்த முரண்பட்ட வளர்ச்சியை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பொருளாதார நிபுணர்கள் இந்த நிலைமைய கே வடிவ பொருளாதார மீட்சி, அதாவது கே ஷேப்ட் ரிகவரி அப்படின்னு சொல்வாங்க. இது எப்படின்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட சொத்து மதிப்பு மட்டும் மேல போய்கிட்டே இருக்கும். ஆனா நடுத்தர மக்களோட சம்பளமோ பெருசா ஏறாது. அதே நேரத்துல பணவீக்கத்தால சாதாரண மக்களோட வாங்கும் திறன் அதல பாதாளத்துக்கு போய்கிட்டே இருக்கு. இதுதாங்க இந்த சமமற்ற வளர்ச்சியோட நிதர்சனமான உண்மை. நம்ம பயணத்தோட இறுதிக்கே வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இவ்ளோ ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இந்த பொருளாதார அமைப்புல நீங்க எப்படி தப்பி பிழைக்க போறீங்க? வேலைக்கு போனாலும் வாழ்க்கை மாறலையேன்னு முடங்கி போய் உட்காராம தற்சார்பா செயல்படுறதும், எந்த ஒரு விஷயத்தையும் விமர்சனபூர்வமா சிந்திக்கிறதும் மட்டுமே இதுக்கான தீர்வா இருக்க முடியும். உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்கிட்டு முன்னேறுங்க. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்றைய விளக்க தொகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். கண்டிப்பா இத பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம். நன்றி.